இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடே நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடே நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். கைகளை தட்டி சொல்லுவோம், இன்ப இயேசு, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடே நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரைதிரை அற்ற பாரிசுத்தரோடு, கரைதிரை அற்ற பாரிசுத்தரோடு, ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன், ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடே நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அவரோடே நான் வாழ்ந்தால் போதும். முட்கிரீடம், முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், போர்க்கிரீடம் சூட்டி நானும் மகிழ்ந்திடுவேன். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், போர்க்கிரீடம் சூட்டி நானும் மகிழ்ந்திடுவேன். வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து சொல்லுங்க, வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடே நான் வாழ்ந்தால் போதும். கரங்களை தட்டி கண்களை மூடி சொல்லுங்க, உம்மை பார்த்தால் போதும் அப்பா, மகிமையில் அவரோடே நான் வாழ்ந்தால் போதும். என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே, என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடே நான் வாழ்ந்தால் போதும். கரங்களை தட்டி சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி, மகிமையில் அவரோடே நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது,
அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடே நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடே நான் வாழ்ந்தால் போதும். முட்கிரீடம் முட்கிரீடம் சுட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சுட்டி நானும் மகிழ்ந்திடுவேன். முட்கிரீடம் சுட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சுட்டி நானும் மகிழ்ந்திடுவேன். வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து சொல்லுவோம், ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடே நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடே நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். சொல்லுவோம் அல்லேலூயா அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடே நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும். ஏசாயா 53 10 முதல். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகொட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பயனிட்டுக் கொள்ளுவார். 10 இவ்விதமாய் சொல்லுகிறது, அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாயிருப்பார். 11 சொல்லுகிறது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். ஆண்டவருடைய சிலுவை பாடுகளிலே ஒன்று சரீரத்திலே அவர் பட்ட பாடுகளை நினைவு கூறுகிறோம்.
மறுபக்கத்திலே அவருடைய ஆத்துமாவின் வேதனையை நினைவு கூறுகிறோம். பொதுவாக இன்றைக்கு உலகம் முழுவதிலும் அவர் சிலுவையிலே பேசின அந்த 7 வார்த்தைகளை நினைவு கூறுவார்கள், அதை குறித்து பேசுவார்கள். அவர் சிலுவையிலே இரத்தம் சிந்துவதற்கு முன்பாகவே முதல் முறை இரத்தம் சிந்தினது கெத்செமனை தோட்டத்திலே ஜெபிக்கும் போது, உள்ளத்தை ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றி மண்டாடின போது, அங்கே அவருடைய இரத்தம் சொட்டு சொட்டாய் கெத்செமனை தோட்டத்திலே ஒலிவ மரத்தின் கீழே விழுந்து கொண்டே இருந்தது. அங்கேதான் அவர் ஆத்மாவிலே பாடுபட்டார், ஆத்மாவிலே வியாகுலம் அடைந்தார். மரணத்துக்கு எதுவாய் ஆத்மா துக்கம் கொண்டிருக்கிறதை கண்டார். ஆத்மாவை மரணத்திலே ஊற்றினார். பிதாவே, நான் நிர்வாணமாய் தொங்க வேண்டிய எவ்வளவு அவமானத்தை நான் சுமக்க வேண்டும். எந்த ஜனங்கள் ஒரு வாரத்துக்கு முன்பாக ஓசன்னா பாடினார்களோ, இன்றைக்கு அந்த ஜனங்கள் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கத்துகிறார்களே. இந்த ஆத்தும வியாகுலம் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சரீர பாடுகளை பார்க்கிலும் ஆத்துமாவின் பாடுகள் மகாவேதனையானது. இயேசுவை ஒரு பக்கம் முதுகெல்லாம் சவுக்கினாலே 2 முறை 3 முறை சுற்றி வந்து அவருடைய தோலையெல்லாம் கிழிக்கக்கூடிய அளவிலே சவுக்களினால் அவரை அடித்தார்கள். முள்முடி சூட்டி இருக்கும் போது சவுக்களால் அல்ல, உருட்டுக்கட்டைகளினால் தலையில் ஓங்கி 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 அடித்தார்கள். பலமுறை அவரை காரி துப்பி முகத்தில் உள்ள மயிரையெல்லாம் வெட்டி வெட்டி பிடுங்கி, முகம் அழகற்று சௌந்தரியமும் அற்று சளினால உமிழ்நீரால நிரம்பி இருக்கும் போது கன்னத்தில் அவருடைய கையினால் அடித்தார்களாம். நீ தேவகுமாரனா, இறங்கி வா. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்க திராணி இல்லை. அவரை பார்த்து தலையை துலுக்கினார்களாம். தாகம் என்று கேட்கும் போது தண்ணீரை அல்ல, கசப்பான காடியை பஞ்சிலை தோய்த்து கோலினால் குத்தி அவருக்கு நேராய் நீட்டினார்கள். சரீர பாடுகளை பார்க்கிலும் அவருடைய ஆத்துமாவில வந்த பாடுகள் வார்த்தையால் வர்ணிக்க முடியாதது. ஆனாலும் இந்த வேதவசனம் சொல்லுகிறது, அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு அவர் திருப்தி ஆவாராம். அந்த ஆத்தும வருத்தத்துக்கு பின்பாக ஏதோ ஒரு பலன் இருக்கிறது, ஏதோ ஒரு மேன்மை இருக்கிறது. அதை அவர் கண்டார். அநேகர் ஆத்ம வருத்தம் அடைவார்கள், கஷ்டப்பட்டு உழைப்பார்கள், பிள்ளைகளுக்காக சம்பாதிப்பார்கள். பிள்ளைகள் மதிக்காமல் திருமணம் செய்து கொண்டு போகும்போது தாங்களே தங்கள் வாழ்க்கை துணையை தேடிக்கொள்ளும் போது பெற்றோர் நொந்து போவார்கள், மனம் கசந்து போவார்கள். ஆஸ்திரேலியாவிலே ஒரு இன்ஜினியர் ஒரு உயர்ந்த மலைக்கு போனார். அதிலே ஏராள நீர்வீழ்ச்சிகள் இருந்தன. அதை பார்த்ததும் அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது, இந்த மலை மேல இவ்வளவு அழகான நீர்வீழ்ச்சிகளும் அழகான ஏரிகளும் இருக்கின்றன, மலைக்கு மேல இவ்வளவு பெரிய குளங்கள் இருக்கின்றன,
இந்த மலைக்கு ஒரு 500 மைலுக்கு அப்பால் வெறும் வறண்ட பாலைவனம், வெறும் மண்ணு, மழையே இல்லை. இந்த தண்ணீரை அங்கே கொண்டு போனால் அந்த இடமெல்லாம் செழிக்குமே. அவர் ஒரு இன்ஜினியராக இருந்ததினாலே மலையை குடைந்து தண்ணீரை அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகிற ஒரு திட்டத்தை உருவாக்கினார். இரவும் பகலும் அதை நினைத்து எப்படி கொண்டு போவது, எத்தனை ஆட்களை வைத்து வேலை செய்ய வேண்டும், எவ்வளவு செலவாகும், அரசாங்கத்துக்கு அதை சமர்ப்பித்தார். அரசாங்கம் பார்த்துவிட்டு இது ஒரு நல்ல திட்டமாக இருக்கிறது, இந்த திட்டத்தின் மூலம் வறண்டு கிடக்கிற, தண்ணீர் இல்லாமல் கிடக்கிற, பாலைவனமாய் இருக்கிற அந்த இடங்களெல்லாம் பூஞ்சோலையாய் மாறிவிடுமே, பல மரங்களாய் மாறிவிடுமே. சரின்னு அவர் கேட்ட தொகையை அரசாங்கம் கொடுக்க முன் வந்தது. 3 வருடங்கள் இரவும் பகலும் அவர் பாடுபட்டார். கடைசியில் சொன்னார், என் திட்டம் பூர்த்தியானது, இன்றைக்கு நான் இங்கிருந்து தண்ணீரை திறந்து விடுகிறேன். நாளை 9 மணிக்கு நாம் எல்லாரும் 500 மைலுக்கு அப்பால் அந்த பாலைவன கரையில் நிற்கும் போது தண்ணீர் பொங்கி பொங்கி வருகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எல்லாரும் வந்தார்கள். காலை 9 மணிக்கு தண்ணீர் வரும் என்று சொன்ன அங்கே பார்த்தால் தண்ணீர் வரவில்லை. 10 மணியானது, 11 மணியானது, தண்ணீர் வரவில்லை. எங்கேயோ தண்ணீர் லீக் ஆகி அந்த குழாய் விட்டு எங்கேயோ போடுகிறதே. ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துக்கொண்டு பறந்து அங்கும் இங்கும் தேடினார். எந்த மலையிலிருந்து அந்த நீருற்றுகளிலிருந்து தண்ணீரை பொங்கு வேற தண்ணீர் வரும் என்று சொன்னாரோ அங்கே வந்தார். அங்கே இருந்து கேட்டார், தண்ணீர் வந்து விட்டதா? வரவில்லை. உள்ளம் உடைந்தது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ? தன் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு தன்னை தானே தற்கொலை செய்து கொண்டார். அரை மணி நேரம் கழித்து செய்தி வருகிறது, அந்த மூலையிலிருந்து தண்ணீர் வந்து விட்டது, தண்ணீர் வந்து விட்டது. இன்றைக்கு அந்த இடமெல்லாம் செழிப்பாய் இருக்கிறது. அதற்காக ஆத்மா வியாகுலம் அடைந்து முயற்சித்த அந்த இன்ஜினியர் அதை காணவே இல்லை, அதை காணவே இல்லை. பலர் இப்படித்தான் குடும்பத்திலே சமாதானம் வந்துவிடும், நல்ல வேலை கிடைத்து விடும், வீடு வாங்கி விடலாம், பிள்ளைகளை உயர்ந்த இவ்வளவோ ஆத்தும முயற்சி எடுக்கிறார்கள், இரவும் பகலும் உழைக்கிறார்கள். அது கிடைக்கவில்லை என்றால் மனம் சோர்ந்து போகிறார்கள். நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை மனதிலே வைத்து அந்த சிலுவையை சுமந்தாராம். தமக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானங்களை சகித்து, துன்பங்களை சகித்து, விபரீதங்களை சகித்தார் என்று எபிரேயர் 12:3-4 வாசிக்கிறோம். ஏதோ ஒன்றை அவர் பார்த்தார், ஏதோ ஒன்றை அவர் பார்த்தார். இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, அவருடைய கண்கள் முன்பாக ஒரு சந்ததியை பார்த்தாராம். ஏசாயா 53:10 கடைசி பகுதி சொல்லுகிறது, அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். அவர் கண்களுக்கு முன்பாக ஒரு சந்ததியை பார்த்தார். தன்னுடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்ட ஒரு சந்ததியை பார்த்தார். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே தங்கள் அங்கிகளை தோய்த்து விழுத்த ஒரு சந்ததி பரலோகத்தை நிரப்பி இருக்கிறதை பார்த்தபோது நான் சிலுவையில் வேதனைப்பட்ட வேதனை பரவாயில்லை. அநேக பிள்ளைகளை நான் மகிமையிலே கூட்டி சேர்க்கும்படி
என்னையே நான் குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தது நல்லது என்று சொல்லும்படி அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை பரலோகத்தில் நிற்க போகிற ஒரு சந்ததியை பார்த்து அவர் திருப்தி அடைந்தாராம். அவர் பார்த்த அந்த சந்ததிதான் நீங்களும் நானும். உங்களுக்காக எனக்காக குற்ற நிவாரண பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் இந்த உலக வாழ்க்கை முடித்த பிறகு கைகளை குருத்தோலை ஏந்தி பரலோகத்திலே வெண் குதிரை மேல பவனி போகிற அந்த ராஜாதி ராஜாவுக்கு பின் சென்று பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிற நம்மை அவருடைய கண்கள் கண்டது. மோசே பக்தன் 40 வருடங்கள் இஸ்ரவேலரை வழி நடத்தி கொண்டு வந்தார். 40 வருஷ முடிவிலே ஆண்டவர் சொன்னார், நீ இந்த நோபோ மலையின் மேலே ஏறு, அங்கே பிஸ்கா கொடுமுடியிலே ஏறு, உன்னுடைய சந்ததிக்கு நான் கானானை கொடுக்க போகிறேன், அந்த இடத்தை எல்லாம் நீ பார். 120ஆம் வயதிலே மோசே மீதியானியர் தேசத்தில் இருக்கிற அந்த நோபோ மலை மேலே ஏறினார். பிஸ்கா கொடுமுடிக்கு ஏறினார். மோசே, உன் கண்களை கிழக்கும் மேற்கும் தெற்கும் வடக்கும் நோக்கிப்பார், உன்னுடைய சந்ததியார் இவைகளை சுதந்தரித்துக் கொள்வார்கள். 40 வருடம் ஒரு ஆவிக்குரிய தகப்பனை போல, தகப்பன் பிள்ளைகளை மார்பிலே சுமப்பது போல இந்த வனாந்தரத்தில் நீ சுமந்து கொண்டு வந்தாயே, உன் பிள்ளைகளுக்கு நான் வைத்திருக்கிற கானானை பார். மோசைக்கு ஒரு பெரிய திருப்தி. நான் ஜனங்களை வழி நடத்தி வந்தது வீணாய் போய்விடவில்லை, கானான் வரைக்கும் வழி நடத்தி கொண்டு வந்து விட்டேன். மகிழ்ச்சியோடு கண்ணை மூடினார். ஒரு பக்கத்தில் அந்த நோபோ மலை பிஸ்கா கொடுமுடி, மறுபக்கத்திலே கல்வாரி மலை கொல்கொதா கொடுமுடி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே மோசே ஏறி நின்றார். இப்போது இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய கைகள் ஆணிகள் கடாவப்பட்டு இருக்கிறது. தலையிலே சூடப்பட்ட முள்முடி ஆழமாய் இறங்கி கண்கள் எல்லாம் இரத்தம் கண்கள் வழியாய் புடைத்து கொண்டு வந்திருக்கிறது. இப்போது ஆண்டவர் கண்களை ஏறெடுக்கிறார். பூமிக்குரிய கானானை நோக்கி அல்ல, பரலோக கானானை நோக்கி அவர் ஏறெடுக்கிறார். தன்னுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட ஒரு சந்ததி பரம கானானை, அந்த உன்னத தேசத்தை, கண்ணீர் இல்லாத தேசத்தை மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி வருகிற அந்த தேசத்தை பார்க்கிறார். வெண்ணங்கி தரித்து தேவதூர்களோடு நின்று பாடுகிற அந்த தேசத்தை பார்க்கிறார். முடிவில்லாத, ராக்காலம் இல்லாத, கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத நித்திய மகிமையின் தேசத்தை பார்க்கும் போது அவருக்கு ஒரு பெரிய திருப்தி. எபிரேயர் 2:10 சொல்லுகிறது, அநேகரை மகிமையிலே கூட்டி சேர்க்கும்படி ரட்சிப்பின் அதிபதியான இயேசுவை பாடுகளினாலே பூரணப்படுத்துவது பிதாவுக்கு சித்தமாயிருந்தது. ஏன் அந்த பாடுகளை அவர் சகித்தார்? ஆதாமுக்கு ஒரு சந்ததி இருந்தது, அது மண்ணுக்குரிய ஒரு சந்ததி, மாம்சமும் இரத்தமும் உடைய ஒரு சந்ததி.
நோவாவுக்கு ஒரு சந்ததி இருந்தது. இந்த சந்ததியிலே உன்னை நீதிமானாய் கண்டேன் என்று உடன்படிக்கை செய்து ஒரு அருமையான வானவில்லை காண்பித்தார். ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததி இருந்தது. ஆபிரகாம் தன்னுடைய சந்ததியை குறித்து ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் சொன்ன போது, ஆதாமின் சந்ததி போல அல்ல, வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணிப்பார், மண்ணுக்குரிய உன்னை விண்ணுக்குரியவனாய் உன்னுடைய சந்ததியை நான் எப்படி மாற்றப் போகிறேன், அந்த நட்சத்திரத்தை பார். ஆனால் நட்சத்திரத்துக்கு எப்படி போவது, எப்படி ஒரு மண்ணுக்குரிய சந்ததி விண்ணுக்குரிய சந்ததியாய் மாறும், ஆபிரகாமுக்கு தெரியவில்லை. யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனமாகும் போது ஒரு ஏணியை பார்க்கிறார். ஒருபுறம் வானத்திலே பரலோகத்தில் எட்டி இருக்கிறது, அந்த ஏணியின் மறுபுறம் பூமியில வைக்கப்பட்டு இருக்கிறது. அவ்வளவு பெரிய ஏணியை எந்த விஞ்ஞானியாலும் தயாரிக்க முடியாது. தரையில ஒரு பக்கம் அந்த ஏணி இருக்கிறது, மறுபக்கம் பரலோகத்தில் இருக்கிறது. ஒரு பக்கம் தரையில இருந்த பகுதி இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் என்றும், விண்ணுக்கிட்டு இருந்த ஏணியின் மறுபகுதி அவர் தேவகுமாரன் என்றும் வெளிப்படுத்தினது. அந்த சிலுவையே அந்த ஏணியாய் மாறும். இயேசுவின் ஒவ்வொரு காயங்களே அந்த ஏணியின் படிக்கற்களாய் மாறும் என்பது யாக்கோபுக்கு தெரியவில்லை. ஒரு நாள் ஆண்டவர் பரலோகத்தையும் பூமியும் இணைக்க சித்தமானார். சிலுவையிலே தொங்கி ஒரு கரத்தை, பிதாவின் கரத்தை பிடித்து, மறு கரத்தினால் நம்முடைய கரத்தை பிடித்து ஒப்புரவாக்கி இணைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சித்தமானார். மண்ணுக்குரியவனை விண்ணுக்குரியவனாய் மாற்ற தேவனாகிய கர்த்தர் ஒரு வைத்த திட்டம்தான் அந்த சிலுவை என்கிற திட்டம். அந்த சிலுவையில் தான் மண்ணுக்கும் விண்ணுக்கும் நடுவே அவமான பொருளாய், பரியாச சின்னமாய், நிந்தையும் அவமானத்தையும் சுமந்தவராய் நின்றது. காரணம், நாம் என்றென்றும் அவரோட வாழ வேண்டும் என்பதற்காக. ஏன் ஆண்டவர் ரத்தம் சிந்த வேண்டும்? ரத்தம் சிந்தாவிட்டால் நம்முடைய உள்ளான அழுக்கான கந்தையாகிய நீதியை அவருடைய இரத்தத்தினால் தான் நாம் சுத்தமாக்க முடியும். நம்முடைய அங்கிகளை அவருடைய இரத்தத்தாலே தோய்த்து வெளுக்க முடியும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எபிரேயர் 9:22 வாசிக்கிறோம். குமாரன் இரத்தம் சிந்தாமல் போனால் தேவன் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி, நீதியின் சால்வையை தரித்து, துதியின் உடைய நமக்கு கொடுக்க முடியாது. ஏசாயா 61:10 வாசிக்கிறோம். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்களுக்கு உடுத்தினார், நீதியின் சால்வையை தரித்தார். 61:3 துதியினாடே உங்களுக்கு கொடுக்கும்படி அந்த இரத்தத்தினால தோய்ந்த வஸ்திரத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவதற்கு ஆண்டவர் சித்தமானார். ஏனென்றால் நம்முடைய வஸ்திரம், நம்முடைய எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. நம்முடைய நீதி அழுக்கான கந்தை. இந்த கந்தை வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு ராஜாதி ராஜானுடைய கல்யாண விருந்துக்குள்ளே நம்மால் நுழைய முடியாது. பரலோகம் அங்கீகரிக்கிற ஒரே ஒரு வஸ்திரம், அது ரட்சிப்பின் வஸ்திரம். அதற்காகவே ஆண்டவர் இயேசு இந்த பூமியில வரும்போது
அவர் செய்த முதல் பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. விண்ணுக்குரியவர் மண்ணுக்கு வந்ததை நோக்கும். உங்களை மனம் திரும்ப செய்து உங்களுடைய உள்ளான வஸ்திரங்களை தோய்த்து அவருடைய இரத்தத்தினால கழுவி பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கிற ஒரு சந்ததியாய் மாற்ற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ஏதோ இங்க வந்தோம், மண்டவலி தலைவலி சோமாச்சு, வைத்தவலி சோமாச்சு, அந்த சாபம் முறிஞ்சுது, இது நல்லதுதான், எல்லாம் சின்ன காரியம். ஆனால் பெரிய காரியம் என்ன? உன்னை விண்ணுக்குரிய ஒரு சந்ததியாய் பார்த்தார், தேவ தூதரிலும் மகிமையாய் உன்னை பார்த்தார். அந்த நித்திய மகிமை தேசத்திலே நீ சென்றடைய வேண்டும் என்று ஒரு பெரிய திட்டத்தோடு அந்த பரலோக ராஜா பூமிக்கு இறங்கி வந்தார். சின்ன காரியங்களை நாம் பிடித்துக் கொண்டு பெரிய காரியங்களை கோட்டை விட்டு விடக்கூடாது. ஒருவேளை சொல்லுகிறாங்க பார்க்கலாம், ஒருவேளை ஜனாதிபதி, அமெரிக்கா ஜனாதிபதி உங்களை பார்க்க வருகிறார். அவங்க அம்பாசிடர் மூலமா சொல்லிவிட்டிருக்கார், சாம் ஜெபத்ரைய பார்க்க கோடம்பாக்கத்துக்கு அமெரிக்கா ஜனாதிபதி வருகிறார். 2 மாசத்துக்கு முன்னாலே ஒரு பெரிய ஏற்பாடு. என்கிட்ட ஆளுக்கு மேல ஆளு, அம்பாசிடர் மேல அம்பாசிடர், தூதர் மேல தூதர், மந்திரி மேல வந்து ஜனாதிபதி வராராம், 2 மாசம் கழிச்சு வராராம், உங்க வீட்டுக்கு வராராம். அப்படியா? அப்படியா? பெரிய சந்தோஷம், வரட்டும். ஜனாதிபதி ஒரு நாள் எவ்வளோ முன்னேற்பாடோட கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்குறார். கார்கள் பார்த்தா கோடம்பாக்கம் வடபழனி வரைக்கும் அவரோட வந்த கார்கள் அவ்வளோ ஏராளமாக இருக்கிறது. நான் அவரை போய் வரவேற்கிறேன். கை குலுக்கிறார், குலுக்கிறார், குலுக்கிறார். வீட்டுக்கு வருகிறார். உன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கு. வெரி குட். சொல்ல மறந்துட்டேன், என் டேபிளில் ஒரு 100 ரூபா நோட்டு, இந்தியா நோட்டு அப்படியே கிடந்துச்சு. உங்க மோடி என்னை பார்க்க அங்கே வரும்போது இந்த 100 ரூபா நோட்டை விட்டு போயிட்டார். ஒரு கசங்குத நோட்டை எனக்கு கொடுக்கிறார். நான் கேள்விப்பட்டேன், உனக்கு கால் கொஞ்சம் ஊனமாம, இவ்வளோ ஷார்ட் ஆகுன, அங்கே உள்ள பெரிய ஸ்பெஷல்ட்டா உனக்கு ஸ்பெஷல் ஷூ வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஓகே, வெரி குட். ஆமாய்யா, நீங்க வந்ததுக்கு நோக்கன்னு வெறும் சாக்லேட்டை கொடுக்கவா, 100 ரூபா நோட்டை கொடுக்க, மோடி விட்டுட்டு வந்தார் நோட்டை கொடுக்கறக்கா, எதுக்கு வந்தீங்க? அப்பதான் அவர் சொல்றாரு, இல்லை, நீ அமெரிக்காவில் ஒரு மந்திரியா வரணும், ரிலீஜியஸ் மேட்டர்களுக்கு அங்கே உள்ள எம்பிக்களுக்கெல்லாம் போதனை செய்கிற ஒரு ஊழியக்காரன் தேவைன்னு நினைச்சோம். உன் பேரில் சீட்டு விழுந்தது, அங்கே வரணும், உங்கள் ஃபேமிலி எல்லாத்தையும் அங்கே கூட்டு போகிறோம். அப்படியா? ரொம்ப சாரி, ஏலிம் சர்ச்சை விட்டு நான் வர முடியாது. சின்ன சின்ன காரியம் முக்கியமல்ல. தேவகுமார் தான் இயேசு இந்த பூமிக்கு வர்றாருன்னா, உன் நோயை நீக்கிறக்காவும் சாபம் நீக்கிறக்காவும் வேலை தர்றக்கு, இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள். பெரிய காரியம் என்ன? உன்னை மகா மேன்மையின் சந்ததியாய் பார்த்து அவர் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி அவர் ஜெயங்கொண்டு எந்த சிங்காசனத்தில் பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறாரோ அதே சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காரும்படி அருள் செய்ய வந்திருக்கிறாரு. அதுதான் ரொம்ப பெரிய காரியம். ஆமே. சின்ன காரியத்தை செய்ய வரலாற்றிலே ஒரே ஒருவர்
லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்பாக முன் குறிக்கப்பட்டு வெளிப்படுத்தல் 13:8 வாசிக்கிறோமே, அந்த நித்தியத்திலே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் நமக்காக தன்னை அர்ப்பணித்து, வெளிப்படுத்தல் 5:6 வாசிக்கிறோமே, அடிக்கப்பட்டு பிளக்கப்பட்டு ரத்தம் சிந்துகிற அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி கல்வாரி சிலுவைக்கு வந்து அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை மயிர்க்கத்திற்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல நின்று நமக்காகத்தான் செய்ய வேண்டியதை நிறைவேற்றினாரே, அதுதான் பெரிய காரியம். உங்களை எவ்வளவு மேன்மையாய் பார்த்திருக்கிறார். உங்களை நேசித்து அன்பு செலுத்தி பரலோகத்தில் நின்றவர் பூமிக்கு வந்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்படியே முழங்கால் படியிட கடவோம். இவ்வளோ அன்பு செலுத்தின ஆண்டவரை, ஹல்லேலூயா. இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன நான் செலுத்திடுவேன், எம்மையே நான் தருவேன் ஆண்டவரே. என்னை மேன்மையும் மகிமையுமான சந்ததியாய் நீர் பார்த்தீரே. தாவீதை பார்த்து சொன்னார், உன்னை மேன்மையின் சந்ததியாய் நான் உயர்த்துவேன், உன்னுடைய பிள்ளைகள் என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள். நான் அதை சொன்னேன், அதை செய்வேன். அந்த கர்த்தர் இன்றைக்கு இரத்தத்தின் மூலமாய் உங்களோடு உடன்படிக்கை செய்து அவர் சொல்லுகிறார், உன்னை நான் மேன்மையாய் கண்டேன், உன்னை நான் மகிமையாய் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என் அபிஷேகத்தை நான் உங்களுக்கு தருவதற்காக நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. சிலுவை பாடு மரணத்துக்குள்ளாக நான் கடந்து சென்றால்தான் உன்மேல் அக்கினியை நான் போட முடியும். உன்மேல் அக்கினியை போட விரும்புகிறேன். அது இப்பொழுதே நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகில நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. அதுவரையிலும் நாம் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அந்த சிலுவையின் பாடுகள் மரணத்துக்குள்ளாய் கடந்து செல்லும் போது உன்மேல் ஒரு அபிஷேகத்தை நான் போடுவேன், ஒரு அக்கினி அபிஷேகத்தை போடுவேன். ஓ ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகர் தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுத்தார். நானோ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் உனக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்காக நான் உனக்காக அந்த சிலுவை மரணத்துக்குள்ளாய் கடந்து சென்றிருக்கிறேன். என் அது அபிஷேகம் உன்மேல் இறங்கி வரப்போகிறது. நீ ஒரு புதிய மனுஷனாய் மாற்ற போகிறாய். உன்மேல் என் ரத்தத்தை மட்டுமல்ல, என் அபிஷேக தைலத்தை நான் ஊற்ற போகிறேன். உன்னை விசேஷம் உள்ளவனாய் மாற்றுவதற்காக, உன்னை வெளியேற பெற்றவனாய் மாற்றுவதற்காக, நீ திக்கற்றவன் ஏழை என்று சொல்லிக் கொண்டிருந்தாயே, உன்னை ராஜாதி ராஜாவின் பிள்ளையாய் மாற்றுவதற்காக இப்போது என் அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறேன். இப்போது உன் மேல் ஒரு அக்கினி, எலியாவின் மேல் இருந்த அக்கினி, Jesus, Rabadara, Gala Rabadara, of Sharabadara, Malakarabadara, Sharaba, Rabala Galabadara, Galaraba, அக்கினி விழுவதாக, அக்கினி விழுவதாக, அபிஷேகம் விழுவதாக, எலியாவின் மேலிருந்து ஆவி இறங்குவதாக, வானங்கள் திறக்கப்படுவதாக, அக்கினி மயமான நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து அமருவதாக. சந்தரா கலபா தரா ஷரபா. கைகளை தட்டி பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். ரபா ஷரா கலபா ஹலபா ஹலஹலபா தரா. விடுதலையை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். எல்லா பலவீனத்தை நீக்கி உன்னத பலனை கட்ட தருகிறார். அதை பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். கைகளை தட்டி பெற்றுக்கொள். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவாராக. என்ன நோக்கத்துக்காக என் ஆண்டவர் பூமியில இறங்கி ஜீவனை கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை பெற்றுக் கொள்ளும்படி, ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவேனாக. விந்தை கிறிஸ்து இயேசு நாதா, உம்முடைய சிலுவையே எங்களுடைய மேன்மையாய் இருக்கட்டும். உம்முடைய சிலுவையே எங்களுடைய மேன்மையாய் இருக்கட்டும். விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா
உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இன்றைக்கு சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரமிகு இந்த பூவில், சுந்தரமிகு இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கினும், எந்த மேன்மைகள் எனக்கினும். இந்த கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும். தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும். குருசை நோக்கி பார்த்த எனக்கு, குருசை நோக்கி பார்த்த எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே.